Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. எந்த கூட்டணியும் நியாயம்தான் என கூறியிருக்கிறார் அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன். இது பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு தராசு ஷியாம். திமுக அதிமுக ஒன்றிணைமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அரசியல் சூழல் யாரையும் இணைக்கலாம் அப்படின்னு ஒரு பதில சொல்லியிருக்காரு. இது திமுக அதிமுகவுக்கான பதிலா இல்ல ஒருவேளை அமமுக அதிமுக இணைவதற்கான மறைமுக பதிலா? புதிய எதிரியை வீழ்த்துவதற்கு பழைய எதிரிகள் ஒன்றாக திரள்வது என்பது நாம் தொடர்ந்து பார்த்து வருகிற விஷயம்தான். அண்ணா அவர்கள் ராஜாஜி அவர்கள் எதிர்த்தார்கள். காங்கிரஸ் பாம்பை வீழ்த்துவதற்கு எனக்கு ஒரு தடி தேவை, அது சுதந்திரா தடியாக இருந்தால் என்ன, கம்யூனிஸ்ட் தடியாக இருந்தால் என்ன, இதான் அண்ணா பேசினது 1967 67 தேர்தலுக்கு முன்பு விருகம்பாக்கம் கூட்டம் நான் மாணவனா இருந்து அதை கேட்டிருக்கிறேன். எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் 1979 எனக்கு அது ஆரம்ப கட்ட பிளஸ் மீட்ல ஒண்ணு. திமுகவும் அதிமுகவும் ஒன்றாகவே இணையணும். இணைந்த கட்சிக்கு கலைஞர் தலைவர், அந்த கட்சியின் ஆட்சிக்கு, அப்ப அதிமுக ஆட்சியில இருக்கு, அந்த ஆட்சிக்கு எம்ஜிஆர் முதல்வர் 2 பேரும் பேசுறாங்க. அன்றைக்கு மறுநாள் காலையிலயோ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் திருமணம், 2 தலைவர்களும் அட்டன் பண்ணாங்க. முன்னாள் முதல்வர் பக்தவச்சில இருந்தாரு. இந்த இணைப்பு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்றெல்லாம் கலைஞர் கேட்டார். எனவே திமுக அதிமுக 2 கட்சிகளும் கூட்டணி வைப்பது நடக்குமா என்றால் சூழ்நிலையை பொறுத்தவரை நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். இணையவே கூடாது, அப்படியான ஒரு இணைப்பு சாத்தியம் இல்லை. அந்த நேரேஷன் சரி கிடையாது. காரணம் அரசியல்ல வெற்றி பெறணும், அவ்வளவுதான். டிடி அவர்கள் கூறுவது போல அவைக்கா 35% ஓட்டு வாங்கி இருக்கிறது, 38% 40% ஓட்டு வந்ததற்கு என்ன வழி இருக்கிறதோ அந்த வழியைத்தான் எல்லாருமே ஆராய முடியும். எத்தனையோ அப்படியான கூட்டணிகள் பார்த்திருக்கிறோம். அந்த கூட்டணிகள் தேர்தல் வெற்றிக்கு பிறகு தடம் புரண்டதையும் பார்த்திருக்கிறோம். களமெல்லாம் எழுத்தது காங்கிரஸ். ஆனா என்பது காங்கிரஸ் திமுக கூட்டணி. அந்த கூட்டணி 81 வரைக்கும் கூட தாங்கல. ஒரு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி, சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, அதுக்கு பிறகு கூட்டணி பிசுபிசுத்தது. இப்படியான வரலாறுகள் இருக்கு. எனவே திமுக அதிமுக இணையக்கூடாது என்பது தாவேகாவின் விருப்பம். காரணம் அது அவர்களுக்கு அரசியல் லாபம். ஆனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அரசியல் லாபம் எதுவாக இருக்கும் என்றால் 2 பேரும் ஏதாவது ஒரு வகையான பங்கீட்டின் அடிப்படையிலே அல்லது தொகுதியிலே இருக்கிற ஒரு உடன்பாடு அடிப்படையிலே இணைவது. இன்றைக்கு நீங்க பார்த்தீர்கள் என்றால் உள்ளாட்சி தேர்தல்கள்ல எத்தனையோ இடங்கள்ல திமுக நகராட்சி சேர்மனுக்கு அதிமுக கவுன்சிலர் ஓட்டு போட்டிருக்காங்க, அதிமுக நகராட்சி சேர்மனுக்கு திமுக கவுன்சிலர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்றைக்கு நீங்கள் அதை பார்க்கலாம். கீழ்மட்டத்தில் அப்படிதான் இருக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தல் என்று வரும்போது தேர்தல் உடன்பாடு, பாராளுமன்ற தேர்தல் என்று வரும்போது தேர்தல் உடன்பாடு, அப்படித்தான் நம்ம பார்க்க முடியும். அமமுக அதிமுக இணைவது என்பது டிடிவி தினகரன் அவர்களே அதிமுகவில் போய் இணைவது, அது வேறு வகையான நிலைப்பாடு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் தனி கட்சி நடத்துகிறார், கூட்டணி தான் சாத்தியம், இணைப்பு சாத்தியம் இல்லை என்று அதற்கு ஒரு நிலைப்பாடு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதை தாண்டி கூட்டணி என்று வரும்போது அது அந்த தேர்தல் நடைபெறும் சூழ்நிலையில எப்படி எதிர்ப்பு ஓட்டு வகைகளை திரட்ட வேண்டும் என்கிற வியூகம், இதன் அடிப்படையில் தான் அது அமையும். நன்றி சார். அரசியல் சூழல் யாரை வேண்டுமானாலும் இணைக்கும் என்று சொல்லியிருக்கிறார் டிடிவி தினகரன். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு தராசு ஷியாம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.